அடுத்து நாங்க டைம் ஆகுதுன்னு வாட்டர் பார்க் ஓடிட்டோம். இந்த வாட்டர் பார்க்ல கிட்ஸ் ஜோன் இருக்குது, ஏகப்பட்ட வாட்டர் ரைட்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே டைமிங்ஸ் இருக்குது. சோ வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். வாட்டர் பார்க் கேம்ஸ்ல இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே டைமிங்ஸ் இருக்குங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லயே டைமிங்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே 20 minutes and 30 minutes தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த பெரிய பில்டிங் பாக்குறீங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ஃபுட் கோர்ட், கேன்டீன். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு பின்னாடி தான் வாட்டர் பார்க் இருக்குது. ஸோ இங்க வந்து நீங்க ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டுட்டு தான் குளிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாலே போதும். அப்படி ஸ்பேர் ட்ரெஸ் இல்லைன்னா கூட இங்க வந்து ஸ்விம்மிங் காஸ்டியூம் ஷாப் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ரொம்ப கம்மி காஸ்ட் தான், 150 ரேஞ்ச்ல தான் இருக்குது. இப்போ ஸ்விம்மிங் காஸ்டியூம்க்கு பதிலாக நம்ம ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாலே போதும். சேஞ்சிங் ரூம் மேல இருக்குது, நம்ம குளிச்சுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு போகலாம். இங்க லாக்கர் எடுக்கணும் அப்படின்னா லாக்கருக்கு 50 rupees தான். பட் டெபாசிட்டுக்கு 150 rupees நீங்க பே பண்ணணும். கீயை நீங்க ரிட்டர்ன் கொடுக்கும்போது 50 rupees புடிச்சிட்டு பேலன்ஸ் 100 rupees ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த பில்டிங்ல தான் சேஞ்சிங் ரூம், லாக்கர் ரூம் அண்ட் ஸ்விம்மிங் காஸ்டியூம் ஷாப் எல்லாமே இருக்கு. ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ வாட்டர் ரைட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இறங்குறோம்ல, இதுதான் வந்து கிட்ஸ்க்கான ஸ்விம்மிங் பூல். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்து இங்க வந்து கிட்ஸ் மட்டும் தான் குளிக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம அடல்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஃபேமிலியுமே இங்க செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம். இங்க ரொம்ப மெயினான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் கன் ஐடியா தான். ஸோ இதை வச்சு நாங்க எல்லாருமே ஸ்பிளாஷ் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அங்கங்க வந்து இங்க ஷவர் ஸ்பிளாஷ் மாதிரியும் ரெயின் மாதிரியும் செட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷவர் ஸ்பிளாஷ்ல எங்க தாத்தா பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து நமக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸும் அங்க கிடைச்சாங்க. இது பக்கத்திலேயே ஒரு பிளே ஏரியா பூலும், அது கூடவே தண்டர் ராக் ஃபால்ஸும் இருந்தது. ஸோ நாங்களுமே இந்த ஸ்லைட் எல்லாம் யூஸ் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பிளே ஏரியா பூல்ல நிறைய ஸ்லைட்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு ஹைட்ல ஒவ்வொரு கலர்ல கொடுத்துருந்தாங்க. இது பக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஎம்ல ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிற பழைய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸோ இதுல வந்து ரொம்ப பெரிய பெரிய ஸ்லைட்ஸ் எல்லாமே இருக்கும். இது கூடவே இந்த தண்டர் ராக் ஃபால்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டா நிறைய தண்ணி வர டைம்ல எங்களால வீடியோ எடுக்க முடியல, கேமரா வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ண கொடுத்ததுனால அந்த டைம்ல எடுக்க முடியல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாட்டர் பிளே சிஸ்டம் அப்படி சுத்தி என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்க போனேன். சூப்பரா இருக்குது. கிட்ஸ் மட்டும் இல்ல, ஃபேமிலி அண்ட் கப்பிள்ஸ் எல்லாருமே கூட இங்க போலாம். இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அங்கங்க வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகுது அண்ட் ஸ்லைட் வெரைட்டிஸும் நிறைய இருக்குது. நானும் 2 ஸ்லைட் ட்ரை பண்ணேன். வேற லெவல்ல இருந்துச்சு. முக்கியமா வாட்டர் ஸ்பிளாஷ் பார்க் செம்மையா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வேவ் பூல் டைமிங் வந்த பிறகு நாங்க வேவ் பூலுக்கு போயிட்டோம். ஸோ வேவ் பூலோட ஆம்பியன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. வர்ஷிகாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேவ்ஸ்ல எல்லாம் விளையாண்டு. ஸோ அவளுமே ஜாலியா என்ஜாய் பண்ணா. ஸோ வேவ் பூல்ல இருக்கும்போதே வந்து ரெயின் டான்ஸ் டைமிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து நாங்க போன இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ரெயின் டான்ஸ் தான். நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி எக்ஸைட்டடா விளையாண்ட இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெயின் டான்ஸ்ல தான். செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஏன்னா யாரு என்னன்னே தெரியாது, எல்லாரும் சேர்ந்து ஆடினது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நீங்க இந்த ரெயின் டான்ஸை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மேல இருந்து எல்லா சைட்லயுமே வாட்டர் ஸ்பிளாஷிங், சைட்ல இருந்து கூட வாட்டர் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது.
கொல்லியம்ல சின்ன குற்றாலம் இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் ரைட்லாம் போனோம் பாத்தீங்களா, அதோ அங்கதான் போனோம் நம்ம. சின்ன குற்றாலம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா முன்ன இருந்த மாதிரி இப்ப அங்க பெருசா கூட்டம் இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த சின்ன குற்றாலம் அந்த சைடு வாட்டர் பார்க்கோட இருந்திருந்ததுன்னா இன்னும் நிறைய கூட்டம் வந்திருக்குமோ என்னமோ. இது ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால யாரும் இங்க அவ்வளோ வருது. ஸோ இங்கே வந்து ஈவினிங் சாட் ஐட்டம்ஸ், அப்புறம் காஃபி, டீ, ஜூஸ் இதெல்லாமே சாப்பிட்றதுக்கு அங்கங்கே ஸ்டால்ஸ் இருக்குது. அப்புறம் கேன்டீன்ஸும் இருக்குது. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு நாங்க என்ன யோசிச்சோம்னா, சின்ன வயசுல இருந்து நிறைய வாட்டி எம்ஜிஎம் போயிருக்கோம். ஆனா எப்பயுமே ஒரு வாட்டி கூட நாங்க வந்து போட்டிங் போனதே இல்லை. ஸோ இந்த வாட்டி எப்படியாவது போட்டிங் போக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஆளா நாங்க அங்க போனோம். ஆன் டைம் கரெக்டா 5 o'clock கூட க்ளோஸ் ஆகுதுன்னா நாங்க ஒரு 4:48 அந்த மாதிரி நாங்க அங்க போனோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இங்க வந்து பெடலிங் போட் மட்டும் தான் இருக்கு, இங்க மோட்டார் போட் எல்லாம் இல்லை. ஸோ நாங்களே ஃபேமிலியாக ஒரு பெடலிங் போட் எடுத்துட்டு நாங்கள் மட்டுமே பெடல் பண்ணி ஒரு ஃபுல் ரவுண்ட் சுற்றிட்டு வந்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். போட்டிங்கோட வாட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஒன்றும் க்ளீனாக இருக்க மாதிரி இல்லை. அம்மா வந்து இறங்கவே மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் இறக்கணும். ஆனால் இறங்கின பிறகு ஒரு பியூட்டிஃபுல்லான போட்டிங் மொமெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வாட்டர் பார்க் கேம்ஸ் அண்ட் ரைட்ஸோட டைமிங்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க.